கவின் பெண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஹீரோ. வாங்க, வெல்கம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். குட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்களுக்கு நான் இப்போ வந்து சொல்கிறேன், கவின் இந்த பெண்களை பார்த்து யாருக்கெல்லாம் நீங்கள் கவிதை வாசிக்கணும் விரும்புங்களோ வாசிக்கலாம். எல்லா கவிதைகளுமே உன்னை பற்றியவைதான், எனினும் ஒரு கவிதை கூட உன்னை மாதிரி இல்லையே. ஐயோ, கையெல்லாம் தட்டுறாங்களே. சூப்பராக சொன்னீங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னது மாதிரி சொல்லலை. மார்னிங்கே யாரும் எனக்கு சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க. உங்களுக்கும் கவிதை தெரியுன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியுது. இது முதல் கவின் அவர்கள் கவிஞர் கவின் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அடுத்தது யாருக்கு? கவின் உனக்காக ஒரு கவிதை சொல்ல போறானாமா? கேட்டுக்கோ. உனக்கு சமைக்க தெரியுமா, துவைக்க தெரியுமா என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. உனக்கு காதலிக்க தெரியுமா? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். இது உன் வீட்டில் தெரியுமா? அடுத்தது புரியல. இது உன் வீட்டில் தெரியுமா? தெரிந்தால் செருப்பாலே அடிப்பாங்களே. மறுபடியும் சொல்லு கவிதை, மறுபடியும் சொல்லு. நல்லா இருக்கு, மறுபடியும் சொல்லு. இது சாதாரண தானே. அதான் திரும்ப பார்த்து சொல்லுப்பா, அப்பதான் தெரியும். இருக்குல்ல, சிவராவதுனே. உனக்கு சமைக்க தெரியுமா, துவைக்க தெரியுமா என்பதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. உனக்கு காதலிக்க தெரியுமா? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்க. அண்ட் அவங்களுக்கு இந்த எல்லா பெண்களும் தன் உதட்டை அழகாய் காட்டிக் கொள்வதற்காக தான் லிப்ஸ்டிக் பூசுகிறார்கள். நீ மட்டும்தான் உன் உதட்டின் அழகை மறைப்பதற்காக அதை பூசுகிறாய். எப்படி இருக்கு? வாவ். என்னம்மா அப்படி ஸ்பெஷல் இதுல? இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல யாரும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதனால கடைசி ஒண்ணே ஒண்ணு. கண்களால் என்னை வீழ்த்தினாய், பட்டப்பகலில் இதயத்தை கொள்ளையடித்தாய், முத்தம் எனும் பெயரால் என்னை முழுவதும் சூறையாடினாய். ஆனால் உலகம் உன்னை விட்டு விட்டு யார் யாரையோ தீவிரவாதி என கைது செய்து செல்கிறது. சார், அவர் கேஷுவலாக சொன்னார், மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லாமல் கேஷுவலாக எனக்கு பார்த்தோன்னே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மனப்பாடம் பண்ணி சொல்லாம கேஷுவலா ஒரு மைண்ட்லேருந்து அப்படியே சொன்னாரு. மைண்ட்லேருந்து அப்படியே சொன்னார். ஸோ அது பிடிச்சிருந்து. அவர் சொன்னதுல எந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? லாஸ்ட்டாக சொன்னார், இப்போ சொன்னது இந்த பொண்ணுக்கு அந்த கவிதையை சொல்ல. தீவிரவாதி மேட்டரா? தீவிரவாதி மேட்டர் தான். கண்களால் என்னை கொள்ளையடித்தாய், பட்டப்பகலில் என்னை ஐயோ பட்டப்பகலில் மனதை சூறையாடினாய். பட்டப்பகலில் என் மனதை ஒரு நிமிஷம் இருக்கணா. எப்படிமா மனப்பாடம் பண்ணாம மனசுல இருந்து சொன்னாராமா? ஓ, ரொம்ப கேஷுவலா மனப்பாடமே பண்ணாம இருங்க. வாசிங்க வாசிங்க. வாசிடுவானே. கண்களால் என்னை வீழ்த்தினாய், பட்டப்பகலில் இதயத்தை கொள்ளையடித்தாய், முத்தம் என்கிற பெயரில் முழுவதும் என்னை சூறையாடினாய். ஆனால் உலகம் உன்னை விட்டு விட்டு யார் யாரையோ தீவிரவாதி என கைது செய்து அழைத்து போகிறது. இதெல்லாம் யார் கவிதை முதல்ல சொல்லு. இது வந்து தபு சங்கர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞரோட கவிதைகள். இதெல்லாம் இதுல கருத்து அவர் ஃபீல் பண்ணாரோ, அவர் அடியாளத்துல நெட்டாரோ, அவர் மண்டைக்குள்ள ஓச்சா, வார்த்தை முக்கியமா வாய் முக்கியமான்னு தெரியல. ஓகே, இப்போ உண்மையா உன் கவிதை சொல். இது வந்து என்னன்னா, அந்த கவிதையோட பின் கதையை வந்து நான் சொல்லிடுறேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் எழுதினது. ஸோ சும்மா என்ன ஒரு 10 வருஷம் இருக்குமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். காதல் எனும் காற்றை என் மீது வீசினாய், அதை நான் என் உயிர் மூச்சாக சுவாசித்தேன். இப்போ சொல்லுங்களேன். வாவ். இந்த கவிதை எப்படிமா இருக்கு? கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கா? அடுத்த கவிதையை சொல்லு. இல்ல மொத்தமே 2 தான் எழுதினேன் வாழ்க்கையில. நான் முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா எழுதினது. நீ நான் நிலா மூவரும் இருந்தோம், கவிதை கிறுக்க தோன்றியது எண்ணம் மட்டுமே, வார்த்தை ஏதும் இல்லை, கதைகள் பேசினோம், மாலை கழிந்தது, கையசைத்து சென்றாய், அப்போதுதான் உரைத்தது, என் கவிதை முடிந்தது. நீ நான் நிலா. இது அழகா இருக்கு. இது அழகா இருக்கு. இந்த கவிதை ரெண்டு எழுதுனதா சொன்னேன்லடா. முதல்ல ஒன்று 11th. அது யாருக்கு எழுதுனது? அது வேணானே. சரி, அப்ப இது 2 வாரத்துக்கு இதுவும் வேண்டானே. எழுதணும், தேவைப்பட்டுச்சு எழுதணும், அவ்வளவுதான்.
எழுதுனதோட வச்சுக்கிட்டாப்லையா இல்லை கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சு. நடந்தது என்ன? இல்லை, பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஆன் சீரியஸ் நோட், காதல் கவிதை, வாட்ஸ் யுவர் வியூ கவின்? எனக்கு தெரிஞ்சு போய்ட்டிக்காக லவ் பண்ணுறது வந்து அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு என்ன தான் அவங்க பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட அறிவாக வளர்த்துக்கிட்டாலுமே எனக்கு பயங்கர அறிவாளியான ரொம்ப டேலண்டான பொண்ணுலாம் கூட எனக்கு தெரியும். அவங்களாம் கூட வந்து எனக்கு பாரதியார் ஸ்டைலில் அந்த கவிதைலாம் சொல்லி லவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு லவ்வர் அமைஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்த சர்க்கிளில் எல்லாமே அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த கவிதை வந்து காதல் அவசியம் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன்.